செட்டிநாடு குக் புக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சாப்ஸ். இது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், செய்கிறதும் ஈஸி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் சிக்கன் ட்ரம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சிக்கன் பீசஸும் எடுத்துக்கலாம். அது நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா சுத்தமாக ட்ரைன் பண்ணிவிடுங்க. அதில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துடலாம். ட்ரம் ஸ்டிக் தான் செய்யணுங்கிறதில்ல, நீங்கள் சிக்கன் பீசஸ்லேயும் இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணலாம். 2 ஹீப் டீஸ்பூன் plain ரெட் சில்லி பவுடர் சேர்க்குறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வீட்டில் பண்ணினது தான் 1.5 டீஸ்பூன் சேர்க்குறேன். கரம் மசாலா பவுடர் அதுவும் வீட்டிலையே பண்ணினது, அது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும், வாசம் சேர்த்தோன்னா அருமையாக இருக்கும் இந்த ஸ்மெல்லு குக் பண்ணும்போதே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மேரினேட் பண்ணணுங்கிறதுல ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 2 விசில் வேக விட்டுடலாம். நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சிடறேன். பாருங்கள், குக் ஆன உடனே இவ்வளோ தண்ணி ஊஸ் அவுட் ஆகிருக்கு. இது எல்லாமே நல்லா சுண்டி வற்றி வர வரைக்கும் அடுப்பில் வச்சு கிண்டிடணும். இந்த ஒரு கோட்டு மாதிரி, மசாலா ஒரு கோட் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அந்த அளவுக்கு கிண்டி விட்டு எடுத்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா அவங்களுக்கு எக்கில் போடும்போது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி இல்லாமல் ட்ரையாக குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும். மசாலா எல்லாமே அதில் கோட் ஆகிடுச்சு. இப்போது 1/2 kgக்கு ஒரே ஒரு எக் எடுத்துகிட்டு அதில் பெப்பரும் சால்ட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. தான் நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த எக்கு மசாலாவில், சிக்கன் மசாலாவில் போட்டுடலாம். போட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா ஒன்றோ ரெண்டோ போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 2 பீஸ் அதில் போடுறேன். இது எக்கு போட்டிருக்கிறதுனால தீ அதிகம் வைக்காதீங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அந்த எக்கு மேலே கொஞ்சம் அப்படியே விட்டுடலாம், ஒரு கோட்டு ஃபார்ம் ஆகும். அந்த அவுட்டர் லேயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இது நிதானமான தீயில் திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும் எக்கு. இது எக்கு போட்டதுனால கொஞ்சம் பொங்கி வரும், அதனால் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாகவும் பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்க சுவையை ரசிக்கலாம்.